அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோல நம்ம உம்ரா போன ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ் இது எங்களுடைய 3வது உம்ரா பயணம். இன்ஷா அல்லாஹ் மதீனா பத்தின சின்ன சின்ன அப்டேட்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் இறைவன் இந்த பாக்கியத்தை கொடுக்கணும். நான் துவா பண்ணிக்கிறேன். நீங்களும் துவா பண்ணிக்கோங்க. மதீனா வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை. நம்ம வெளியில வாங்கி குடுக்கக்கூடாது. நம்ம கையாலேயே குக் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அன்னைக்கு தான் நடந்தது. என்னோட ஹஸ்பண்ட் தான் அன்னைக்கு பீஃப் பிரியாணி பண்ணாரு. பார்சல் எல்லாமே எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம மதீனா ஹரம்க்கு தான் போய்க்கிட்டு இருக்கோம் வீட்ல இருந்து. நான் டவுன் ஆகும்போதெல்லாம் எங்க அம்மா அடிக்கடி சொல்ற வார்த்தை, இறைவன் குடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இறைவன் தடுக்க நினைக்கிறத யாராலையும் குடுத்துற முடியாது அப்படின்னு. அந்த வார்த்தைகளோட அர்த்தங்கள உணர்ந்தது இன்னைக்கு தான். இன்ஷா அல்லாஹ் அத பத்தி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இப்ப பள்ளிக்கு வந்தாச்சு. நான் எப்பவுமே உம்ரா கிளம்பும்போது பள்ளிக்கு வந்து 2 ரக்காய் தொழுதுட்டு தான் கிளம்புவோம். ஸ்ட்ரெயிட்டாவே பஸ்ஸுக்குலாம் போக மாட்டோம். பள்ளிக்கு வந்ததுமே ஜம்ஜம் வாட்டர் குடிக்கிறது அவ்வளோ சந்தோஷம். மனசுக்கும் ரொம்ப நிறைவா இருக்கும். அப்புறம் இது மதீனால இருக்கக்கூடிய கிளாக் டவர் தான். இப்ப புதுசா தான் வச்சாங்க. நாங்க போய்கிட்டு இருந்தப்ப மதீனா பள்ளியோட என்ட்ரன்ஸ் ஃபுல்லுமே கிளீனிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருந்தது. இதனால தான் பள்ளி இவ்வளோ கிளீனா இருக்கு பார்த்துக்கோங்க. உண்மையாவே இவங்களுக்கெல்லாம் வந்து சல்யூட் தான் பண்ணணும். இங்கே இவ்வளோ கிளீனாவும், சுத்தமாவும் இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். ஏன்னா பல கோடி மக்கள் வந்துட்டு போற இடம். எப்பவுமே வந்து அவ்வளோ நீட்டா இருக்குது. இப்போ கேட் நம்பர் 333ல நம்ம எக்ஸிட் ஆகி பஸ்ஸுக்காக நடந்து போய்க்கிட்டு இருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸு, பள்ளிக்கு போகிற என்ட்ரன்ஸு. இங்கே தான் வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே இருக்கும். நிறைய யூடியூப், இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. நிறைய ரீல்ஸு, ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுற இடம் அதுதான். அண்ட் நம்ம இப்போது காரில் போயிட்டுருக்கோம். இப்போ டைம் வந்து நைட்டு 12:30 மணி. மகரிப் முடிச்சுட்டு பஸ்ஸில் வந்து உட்காந்தோம். நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். உடனே எடுத்துருவாங்க அப்படின்னு. ஆனால் என்னன்னு தெரியல. ஒரு 25 பேர் இருந்தோம். ஆனாலுமே இன்னும் 10 பேர் வரணும், இல்லாட்டி எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கே லேடிஸ்லாம் வேற தனியாக வேற வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக ஒரு 2 பேர் ஃபேமிலியாக வந்திருந்தோம். அப்புறம் 2 சிங்கிள் லேடி வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கார் பிடிச்சிட்டு வந்துட்டோம். அல்லாஹ் வந்து இந்த மீகாத் எல்லையில் வந்து நியத்து வச்சு அவனை போய் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டான். ஸோ எவ்வளோ தடங்கள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம போய் தான் ஆவோம். அப்புறம் சாப்பிட்றதுக்காக நைட் 2 மணிக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. நம்ம காலையில் 10 மணிக்கு சாப்பிட்டது, மத்தியானம் குக்கிங்கு கிளம்புறதுக்குன்னு சாப்பிட்ட டைமே கிடைக்கல. அப்புறம் பஸ்லேயே அவ்வளோ நேரம் போயிடுச்சு. இப்போ தாங்க சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த நேரத்தில் ஒரு வியப்பான விஷயம் தான் நடந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, நம்ம ஊராக இருந்தால் இப்படியெல்லாம் கவனிப்பாங்களான்னு தெரியல. இத்தனைக்கும் அந்த ஹோட்டலில் நம்ம சாப்பாடு வாங்கல, வெளியிலேருந்து தான் எடுத்துகிட்டு போனோம். ஆனாலுமே லேடிஸ் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஃபேமிலி ரூம்குள்ளே போயிட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே ஏசி ஆன் பண்ணி விட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சு, நம்மளுக்கு கீழே விரிக்கிறதுக்கு அந்த சுப்ரா எல்லாமே, அதாவது அந்த பேப்பரை வந்து சுப்ரான்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே கொண்டு வந்து கொடுத்து, கை துடைக்கிறதுக்கு டிஷ்யூ எல்லாமே கொடுத்து அவ்வளோ கவனிச்சுக்கிட்டாங்க. உண்மையாகவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதே நம்ம ஊராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கேயுமே சரி, இப்படியெல்லாம் கவனிப்பாங்களா? அங்கேயே போய் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு கவனிப்பாங்களா? அப்படிங்கிறது வந்து ஆச்சரியம்தான். அங்கே அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்காக துவா பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து கிளம்பியாச்சு. மக்கா வந்தாச்சுங்க. இயர்லியாகவே வந்தாச்சு. அதாவது பஜர் தொழுகைக்கு முன்னாடியே நம்ம மக்காவை ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் எப்போவுமே வந்து பஜர் தொழுகைக்கு முன்னாடியே மக்காவுக்கு வந்துட்டு பஜர் தொழுது முடித்ததுமே வந்து தவாப் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த டைமும் அப்படி தான். அதுவும் இல்லாமல் இந்த டைம் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் வேறு, உடனே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்து திடீர்னு வந்துருச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் இது வந்து லக்கேஜ் ஸ்டோரேஜ் சென்டர். இதை பற்றி ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தாங்க, இறைவன் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அவன் தடுக்க நினைக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. அதே தாங்க இப்போவும் நடந்தது. என்னென்னா, நாங்கள் உம்ரா வரணும்னு இப்போ பிளான் பண்ணவே இல்லை. ஆனால் சடனாக பிளான் பண்ணது தான். அதுவும் இல்லாமல் என்னோடய ஆசையும் நிறைவேறுச்சு. அதை தாண்டி பல தடங்கள் வேறுங்க. ஏகப்பட்ட பிரச்சனை தாண்டி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மக்காவை ரீச் பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, மக்காலேருந்து ஜித்தா போயிட்டு ஜித்தாலேருந்து மதீனாக்கு வரணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு இம்பார்ட்டண்டான கால்
கால் வந்துருச்சு. உடனே வந்து மதீனாக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களால் போக முடியல. இதுதாங்க அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். அதை தாண்டி நம்ம எத்தனை தடவை இந்த காபாவை பார்த்தாலும் நம்மளுக்கு சலிக்கவே செய்யாதுங்க. மனசு எப்போவுமே இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லும். ஏன்னா எங்கேயோ இருந்து இந்த காபாவை நோக்கி நம்ம தொழுகிறோம். ஆனால் இந்த காபா கிட்டே வந்து நின்று தொழுகும்போது அதோட ஃபீலே வேறு லெவல் தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து இந்த பாக்கியத்தை, இந்த கண்ணுக்கு பக்கத்தில் இந்த காபாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்குமே கொடுக்கணும். நானும் மனசார வேண்டியிருக்கேன். நீங்களும் எப்பவும் அதுக்காக துவா பண்ணுங்கள். அல்லாஹ் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றி வைப்பான். நாங்கள் தவாப் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே பயங்கர கூட்டம். நம்மளால் காபாவை தொட முடியுமான்னு நினச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் அதையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துட்டான். அப்புறம் இது வந்து மகாம் இப்ராஹிம். நம்ம தவாப் முடிச்சுட்டு இதுக்கிட்ட நின்று தான் 2 கை தொழுதுட்டு நம்ம அப்புறம் சபா மர்வா மலையை நோக்கி நம்ம நகர்ந்து போகணும். ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. என்னன்னா காபாவை தொடுறதுக்கும் சரி, ஹஸ்ருல் அஸ்வத் கல்லை தொடுறதுக்கும் சரி, நிறைய பேர் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு அடுத்தவங்களையும் ஹர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வரிசையாக போனால் எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி தோணியிருக்கான்னு என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுதாங்க சபா மலை. இங்கேருந்து நம்ம காபாவை நோக்கி நம்மளுக்கான துவாக்களை கேட்டுட்டு இங்கேருந்து நம்ம மர்பாவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கணும். ஸ்டார்டிங் கூட்டமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. போக போக பயங்கர கூட்டம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து லேடிஸை விட ஜென்ட்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இன்றைக்கி ஃப்ரைடே, ஆனால் லேடிஸ் கம்மியாக வந்திருந்தாங்க, ஜென்ட்ஸ் நிறைய வந்திருந்தாங்க. அப்புறம் இது வந்து மர்வா. நம்ம ஃபஸ்ட் ரவுண்டை முடிச்சாச்சு. இது தாங்க மர்வா மலை. இதில் மர்வாலேருந்து மறுபடியும் சபாவை நோக்கி நடக்கணும். மொத்தம் 7 ரவுண்டு. இந்த க்ரீன் லைட் வரும்போது எல்லாருமே இந்த மாதிரி ஆண்கள் மட்டும் க்ரீன் லைட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த மாதிரி 2 ஷோல்டரும் குலுங்குற அளவுக்கு ஓடி போகணும். பெண்கள் அந்த மாதிரி போக தேவையில்லை. அப்புறம் என்ன, ஜம்ஜம் வாட்டர் இஷ்டம் போல் குடிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட உம்ரா முடிஞ்சிருச்சு. இப்போது மணி 10 மணி இருக்கும். ஆனால் வந்து வெயில், பயங்கரமான வெயில். நம்மளோட நிறைய திங்ஸ் வேறு மிஸ் ஆயிடுச்சு. இதை பற்றி நான் முன்னாடியே ஒரு ஷார்ட்லேயும் போட்டிருப்பேன். அதையும் இந்த வீடியோவுக்கு கீழே டேக் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட திங்ஸை நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க. வெளியில் வச்சுட்டு போனால் சேஃபாக இருக்கும்னு மட்டும் நினைக்காதீங்க. க்ளீன் பண்ணுவாங்க, அது அவங்களோட டியூட்டி. ஸோ எப்போவுமே க்ளீனிங் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட பொருள் வந்து நம்ம வச்சுட்டு போகிற இடத்துல இருக்குமான்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ சேஃபாக இருந்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அங்கேருந்து நம்ம கீழே அண்டர் கிரவுண்டில் போயிட்டு டாக்ஸி ஏறிட்டு நம்ம இப்போ மதீனா கிளம்பியாச்சு. மதீனாக்கு போகிற டாக்ஸி பஸ் நிற்கிற இடத்துக்கு தான் போயிருக்கோம். அப்புறம் நம்ம மதீனா டாக்ஸியில் ஏறியாச்சு. இங்கே என்னென்னா நம்ம ஊர் ஷேர் ஆட்டோ மாதிரி எல்லா சீட்டுமே ஃபுல்லானால் தான் வண்டியவே எடுப்பாங்க. ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக வந்திருந்தோம். மார்னிங் சாப்பாடு இது தான். அப்புறம் மத்தியானம் ஒரு 2 மணி 2:30 இருக்கும். இந்த ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டினாங்க. நீங்கள் மதீனாலேருந்து மக்காவுக்கு போனாலும் சரி, மக்காலேருந்து மதீனாவுக்கு வந்தாலும் சரி, ஃபுல்லாமே காடு மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு தேவையான பொருட்களை டக்குன்னு எங்கேயும் வாங்கிட முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து லிக்விட் ஐட்டம்ஸோ இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸோ வந்து கையில் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம இங்கே தான் வந்து சாப்பிட வந்தோம். ஆனால் என்ன 2 வாய் கூட வைக்கல, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான். உடனே பார்சல் வாங்கி எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. என்னவோ தெரியல, கிளம்புனதுலேருந்து ஒரே பரபரப்பாகவும் அவசரமாகவும் தான் இருந்தது. எனிவே நம்ம உம்ராவை நல்லபடியாக முடிச்சாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.